Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதா டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நாம இன்ஜினியரிங் சம்மந்தமாக போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியலை. சரியா, அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா, அதனால் இப்போ கூகுள் டேப்பில் போயிட்டு நீங்கள் டிஎன்இஏன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இருக்கும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா எப்பயும் போல் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணுறதுக்கு ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டுருங்க. சரியா, உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு நினச்சி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். சரியா, இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவும் இருக்குது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலும் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே போட்டிருக்கு. ரெண்டு லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது ரெண்டுலேயுமே நீங்கள் போய் உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய்ஸ் லாக் பண்ணுறோம். இப்படி லிங்க் வந்து வந்துடும். சரியா, இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ரீஆர்டர் மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன சாய்ஸஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த டவுன்லோட் மை சாய்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா. சரியா, இதை கிளிக் பண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த டவுன்லோட் பண்ண சாய்ஸ் லிஸ்ட் உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபார்மெட் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு உரியதான அதாவது அப்வேர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அப்வேர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, லாக் மை சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சரியா, லாக் மை சாய்ஸஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து என்ன கேட்குது, அதாவது கேன்சல் பண்ணுங்கள். ஏன் கேன்சல் பண்ணுங்கன்னா தவறுதலாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுங்கள். கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்களோட என்ன மொபைல் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்தீங்களோ அந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். சரியா, அப்படி ஓடிபி வந்துச்சு அப்படின்னா அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் சாய்ஸ் லாக் ஆகும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நம்மள்ட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது சார் நான் அங்கே வந்து இந்த காலேஜில் என்னோடய இதை லாக் பண்ணிட்டாங்க சார், அந்த காலேஜில் என்னோடய இதை லாக் பண்ணிட்டாங்க சார், என்னால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மாற்ற முடியல சார், நான் என்ன பண்ணுறேன்னு நம்மள்ட்ட ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களாம் யாருமே என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சாய்ஸ் லாக்கை பண்ணவே முடியாது. அதாவது உங்கள் மேலே இருக்க தவறை மறைக்கிறதுக்காக மற்றவங்கள நீங்கள் ப்ளேம் பண்ணவே கூடாது. சரியா, அதாவது நீங்கள் ஓடிபி சொல்லாமல் அவங்க லாக் பண்ணவே முடியாது. அதனால் ஓடிபி கொடுத்தா மட்டும்தான் லாக் ஆகிருக்கும். அப்படி லாக் ஆன பின்னாடி நமக்கு வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படின்னா ஓடிபிலாம் போட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து மாறிடும். சரியா, அதாவது சாய்ஸஸ் ஆர் ஆல்ரெடி லாக் கேனாட் மாடிஃபை தம் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா மாறிடும். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சாய்ஸை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா, அதனால் இதை கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கை வந்து சும்மா இருக்காது. சரியா, மொபைலில் வந்து நம்ம சாய்ஸஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ உள்ளே போய் என்னாச்சு பார்ப்பீங்க. பார்க்கும்போது சும்மா டச் ஆனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆயிரும், அதாவது ஒரு காலேஜ்லேருந்து ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்க்ரால் டவுன் ஆகிடும். சரியா, மேலேருந்து கீழே அப்படி ட்ராக் பண்ணி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா அது லைட்டாக டச் பண்ணாலும் மாறிடும். மொபைலில் போய் நம்ம கை வந்து சும்மா இருக்கிறதுனால மொபைலில் அடிக்கடி உள்ளே போய் பார்ப்போம்ல, அதனால் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் லாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லாக் பண்ணாமே ஆட்டோமேட்டிக்காகவும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா 5 o'clock வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 5 o'clock அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவும் லாக் ஆயிரும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.